படிக்காசு பற்றி சொன்னேன் இல்லையா? படிக்காசுன்றது வந்து அன்னன்னைக்கு சம்பளம் போக வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதுதான் படிக்காசு. ஸோ அந்த படிக்காசை கொண்டு வந்து அப்பா வந்து அம்மாட்ட குடுத்துருவாங்க. ஸோ அத வச்சு அம்மா வந்து ஏன் சில சில நேரத்துலலாம் வந்து நைட்டு கடை அடைச்சிருவாரு எங்க மாமா. பெரும்பாலும் 10:30லேருந்து 11 மணி வரைக்கும் கடை அடைச்சிருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, "அக்கா எதுவும் வாங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி எங்க மாமா கேட்பாங்க. எங்க அம்மா வந்து, "இல்ல பாலகிருஷ்ணா, அது நான் இல்ல இருக்கட்டும் பரவால்ல." அப்புறம் எங்க மாமா சொல்லுவாரு, "இல்லக்கா நீ வாங்கிக்கோ, காலையில கூட தாக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி குடு பாலகிருஷ்ணா அப்படின்ட்டு 11 மணிக்கு கடை அடைக்கிற நேரத்தில் வந்து வாங்கி நாங்கள் வந்து குழம்புலாம் வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நாங்கள் சாப்பிட்றப்பெல்லாம் கிட்டத்தட்ட மணி அது ஒரு 12, 12:30 ஆயிருங்க. நாங்கள் பெரும்பாலுமே பார்த்துக்கோங்க அந்த டயத்துலலாம் நிறையா சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அப்போ தானே அப்பா வருவார். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் "என்னடி என்ன குழம்பு வச்ச?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் "கடையில் தாங்க வாங்கி வச்சேன். காலைல காசு தரணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துலலாம் பார்த்துக்கோங்க, வெந்தய குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஒண்ணுமே இருக்காது. 2 வெந்தயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலைய போட்டு புளிய கரைச்சு ஊத்தி மொளாப்பொடிய போட்டு வப்பாங்க. வெந்தய குழம்பு. அதுக்கு வந்து அப்பளம் இருக்கு இல்லையா? மோதர அப்பளம். அந்த அப்பளம் ரொம்பவே ஃபேமஸு. இருந்துச்சுன்னா காசுக்கு வந்து முட்டை வாங்கி அவிச்சு வைப்பாங்க. அதுவும் இல்லையா? ஆல்ரெடி வாங்குன நம்ம அப்பளம் இருக்கு இல்லையா? அத வச்சு சாப்பிடுவாங்க. அந்த வெந்தய குழம்பு வந்து சுடு சோத்துல போட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். எந்த காயுமே கிடையாது. சும்மா 2 வெந்தயம், கருவேப்பிலை இந்த தான் போட்டு தாளிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, எங்க அத்தைய பத்தி சொல்லணும் அப்டின்னா, நாள் ஃபுல்லா பார்த்துக்கோங்க அத்தை வீட்ல தான் கிடப்பேன். எங்க வீட்லலாம் டிவி கிடையாது இல்லையா? எங்க அத்தை வீட்ல தான் பார்த்துக்கோங்க டிவி. அப்ப என்ன டிவி அப்டின்னா, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? பிபிஎல். பிபிஎல்ன்றது வந்து அவ்ளோ ஃபேமஸ்ங்க. நம்ம வசந்த் அண்ட் கோ இது இருக்கார் இல்லையா? வசந்த் சார். அவருடைய அப்பலாம் அங்க வந்து தவணைக்கு டிவி குடுப்பாங்க. அப்படி வந்து எங்க அத்தை வீட்ல வந்து அந்த பிபிஎல் டிவி இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, அந்த டிவிக்கு வந்து ஒரு இது இருக்கும். க்ளோஸ் இருக்கும். டோர் இருக்கும். இப்பலாம் அந்த டிவி கிடையாது. அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி தொறக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டிவி தான். நாள் ஃபுல்லா அங்க தான் கிடப்போம். அப்ப "உங்க வீட்ல நீ இருக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்டா, எங்க வீட்ல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க அப்பாவும் வேலைக்கு போயிருவாரு. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் வீட்ல இருந்து என்ன பண்ணேன், நானும் என் தம்பியும் எங்க அத்தை வீட்ல தான் இருப்போம். நாள் ஃபுல்லா. அம்மா என்ன வேலைக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு வேலைக்கு தாங்க போனாங்க. வீட்டு வேலைக்கு வந்து பத்து பாத்திரம் தேய்க்க, துணி துவைச்சு போடுவாங்க, வீட கூட்டி நல்லா சுத்தம் வீட்டு வேலை தான். எல்லாமே ஓவரால். அந்த மாரி தான் பார்த்தாங்க. அவங்க வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதனால வந்து நாங்க எப்பயுமே எங்க அத்தை வீட்ல தான் இருப்போம். அம்மாவோட வீட்டு வேலை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.